வரவழைச்சு கொடுத்த விபூதின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை கொண்டு வந்து என்னோட சன்னோட நெற்றியில பூசினேன். பாபா மந்திரிச்சு கொடுத்த தீர்த்தம்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை கொண்டு வந்து என்னோட சன்னோட வாயில ஊத்தினேன். பாபாவினுடைய படத்தை ஐசியூ வார்டிலேயே மாட்டி வச்சேன். ஷிரடி சாய்பாபாவுடைய வாழ்க்கை சரிதத்தை ஒரு வாரத்துக்குள்ள ஒரு பிரார்த்தனையோட நீங்க படிச்சு முடிச்சீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்கும் சொல்லி சொன்னாங்க. 3 நாள்ல படிச்சு முடிச்சேன். எதுவுமே நடக்கல. ஆக்சுவலி திங்ஸ் வேர் கோயிங் ஃப்ரம் பேட் டு வர்ஸ்ட். மோசமான நிலைமையிலிருந்து மிக மிக மோசமான நிலைமைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஆப்ரேஷன் 2 ஆப்ரேஷன் இல்லை, 18 ஆப்ரேஷன் பண்ணும்படி ஆயிடுச்சு. மெடிக்கல் சயின்ஸ்லயே அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கன் டாக்டர்ஸுக்கு என்னுடைய சன்னோட கேஸ் இட் வாஸ் a challenging one. Complications after complications. Finally they gave up. We have done our best. நாங்க செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுட்டோம். இனி செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இனி ஒருவேளை அவர் உயிரோடு இருந்தாலும் அவர் அவருக்கும் பாரமா இருப்பார், உங்களுக்கும் பாரமா இருப்பார். சோ கருணை கொலை செய்து விடுங்கள், கருணை கொலை செய்து விடுங்கள் அப்படின்னு கொஞ்சம் கூட கருணையே இல்லாம இரக்கமே இல்லாம இருதயத்துல ஈரமே இல்லாம ஒரு பெற்ற தகப்பன்ட்டே சொல்றாங்க அப்படின்னா அதை கேட்ட எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதுக்காகவா அவனை 28 வயசு வரைக்கும் பால் ஊட்டி தாளாட்டி சீராட்டி பாராட்டி படிக்க வச்சு சிங்கப்பூருக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். இதுல கொடுமை என்னன்னா இவ்வளவு மோசமான ஸ்டேஜில் அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய என்னுடைய மனைவிக்கு நான் டெலிபோன் பண்ணி கூட சொல்ல முடியாது. சொன்னா அழுத செத்துருவா. அதனால போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் வீக்கா இருக்கிறான், 1 வீக்ல எந்திரிச்சு நடந்துருவான், டாக்டர் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். 58 வயசு வரைக்கும் நான் மலை போல நம்பிக்கிட்டு இருந்த அந்த தெய்வங்கள்லாம் என் பையனை கைவிட்டுடுச்சு. மெடிக்கல் சயின்ஸ்லயே அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கன் டாக்டர்ஸ் என் சன்னை கைவிட்டுட்டாங்க. கருணை கொலை செய்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மரண கட்டுக்கள் கார்த்தியை சூழ்ந்து கொண்டன. துர்ச்சன பிரவாகம் என்னை பயமுறுத்தியது. பாதாள கட்டுக்கள் அவன் மீது விழுந்தன. மரண கண்ணிகள் அவனை சுற்றி கொண்டன. எனக்குண்டான நெருக்கத்திலே நான் தேவனை நோக்கி கூப்பிட்டேன். தலை விதியை வெல்ல, கர்ம வினையை மாற்ற இந்த உலகத்துல எந்த தெய்வத்துக்காவது சக்தி இருக்கா, வல்லமை இருக்கா, அருள் இருக்கா, தெய்வம் ஒண்ணு இருக்கா? என்னை படைத்தது ஒரு தெய்வம் தான் என்றால், அந்த தெய்வம் தான் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தது என்றால், அந்த தெய்வம் இன்றும் உயிரோடு ஜீவனோடு இருக்கிறது என்றால், அந்த தெய்வத்தினுடைய காதுகளிலே என்னுடைய கூக்குரல் போய் விழட்டும், என்னுடைய அழுகுரல் போய் விழட்டும் என்று நொறுங்குண்ட இருதயத்தோடும் நறுங்குண்ட ஆவியோடும் நான் கதறி துடித்து கண்ணீர் வடித்தேன். பரிசுத்த பர்வதத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தையினால் அண்ட சடாச்சரங்களையும் படைத்து அந்தரத்தில் தொங்கவிட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காதுகளிலே என்னுடைய கூக்குரல் போய் விழுந்தது. அல்லேலூயா! என்னுடைய கூக்குரல் அவருடைய சன்னிதானத்திலே அவருடைய செவிகளிலே போய் விழுந்தது. அழுகுரலுக்கு அடுத்த நிமிடமே பதில் கொடுக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய அழுகுரலுக்கும் பதிலை கொடுத்தார். தென் அமெரிக்காவில் ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய போர்ட்லண்ட்ல ஒரு மூலையில் இருக்கக்கூடிய செயின்ட் வின்சென்ட் ஆஸ்பத்திரியில 7 மாடி கட்டடத்துல இருக்கக்கூடிய ஐசியூ வார்டில் ஒரு மூலையில நொந்து நூலாக்கி போய் உட்கார்ந்துருக்கேன். ஆண்டவர் என்ன பார்க்கறதுக்கு அங்க ஒரு ஆள் அனுப்பிச்சிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை அதல பாதாளத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவருடைய கரங்கள் நம்மளை எட்டி பிடிக்குமே, அவருடைய கரங்கள் நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைக்குமே. என்னை தாண்டி கிராஸ் பண்ணி ஒருத்தர் போனவர் அந்த கார்னருக்கு போயிட்டு டக்குன்னு என்னை திரும்பி பார்த்தார். ஒரு செகண்ட் என்னை பார்த்தவர் நேர என்கிட்ட வந்தார். எக்ஸ்கியூஸ் மீ, ஆர் யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னார். எஸ் அப்படின்னேன். விச் பார்ட் அப்படின்னார். மெட்ராஸ் அப்படின்னேன். ஐ எம் பாஸ்டர் ஜேக்கப் ஜார்ஜ் ஃப்ரம் கேரளா. இங்கே ஒரு சர்ச்சில் பாஸ்டராக இருக்கிறேன். அம்மா ஹவுகம், நீங்கள் எப்படி இங்கே? என் சன்னை பற்றி நான் சொன்னேன். ஓ, ஐ எம் சாரி, உங்கள் சன்னை நான் பார்க்கலாமா? ப்ளீஸ் வந்து பாருங்க. கூட்டு கொண்டு போய் காட்டினேன். என் சன் இருந்த நிலைமையை பார்த்து அவருடைய கண்ணு கலங்கிடுச்சு. திருப்பி வந்து, ஷால் ஐ ப்ரே ஃபார் யுவர் சன்? உங்க மகனுக்காக நான் ஜெபிக்கட்டுமா அப்படின்னார். தயவு செய்து ஜெபிங்க ஐயா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜெபங்களும் என் பையனுக்கு தேவைப்படுதுன்னு அவர் ஜெபிச்சார். என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் கேட்டறியாத ஒரு ஜெபம், என்னுடைய இருதயத்தை தொட்ட ஒரு ஜெபம், ஒரு வல்லமையான ஒரு ஜெபம். பெரிய புராணத்துல சேக்கிழார் இறைவனுடைய கால்களை சிக்கன பிடித்தேன் என்று பாடுவார்.
இறைவா, நான் கேட்ட வரத்தை நீர் கொடுத்தே ஆகணும், நான் உன்னுடைய கால்களை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பற்றி பிடித்து கண்ணீரோட கதறி துடித்து பாடுவார். அதுபோல இயேசு பிரான் முன்னாடி நிக்கிறார் நினைச்சிட்டு அவருடைய கால்களை பற்றி பிடித்து கண்ணீரோட கதறி துடித்து அந்த பாஸ்டர் ஜெபிக்கிறார். as a father நான் என்னுடைய சன்னுக்காக அழுது புலம்பி ஜெபிக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் குவைட் நேச்சுரல். ஆனா முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தவர், அவர் எனக்காகவும் என்னுடைய சன்னுக்காகவும் அழுது புலம்பி ஜெபிக்கிறார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா 58 வயசு வரைக்கும் நான் அடுத்தவங்களுக்காக ஜெபிச்சது கிடையாது. நான் நல்லா இருக்கணும், என் ஒய்ஃப் நல்லா இருக்கணும், என் குழந்தை ஒட்டிகள் மாத்திரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு மாத்திரம்தான் நான் ஜெபிச்சிருக்கேன் ஒழிய அடுத்தவங்க நல்லா இருக்கணும், ஏத்த வீட்டுக்காரங்க நல்லா இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருக்கணும், முன்ன பின்ன தெரியாத ஒரு நோயாளி நல்லா இருக்கணும், நம்மளை பத்தி ஊரெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறவன், புகார் சொல்லிட்டு இருக்கிறவன் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு என்னைக்குமே நான் நினைச்சதும் கிடையாது, அவங்களுக்காக ஜெபிச்சதும் கிடையாது. அவங்களுக்காக ஜெபிக்கக்கூடியவங்க இந்த உலகத்துல ஒரே ஒருத்தங்க தான் இருக்கிறாங்க. கர்த்தரை பிதாவாகவும் தேவனாகவும் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகள். அதற்கு ஒரு நல்ல மனம் வேண்டும், தெய்வீக மனம் வேண்டும், தாய் உள்ளம் வேண்டும். அப்பேற்பட்ட தெய்வீக மனத்தையும் தாய் உள்ளத்தையும் கர்த்தரை பிதாவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஒவ்வொரு சபை போதகர்களுக்கும் ஆண்டவர் அபரிமிதமாக அள்ளி கொடுத்திருக்கின்றார். 3வது நாள் அவங்களுடைய சபைக்கு என்னை கூட்டு போனாங்க. சின்ன சபை, அதிகமா போச்சுன்னா 20-22 பேர் தான் இருப்பாங்க. அத்தனை பேருமே மலையாளிஸ். அத்தனை பேருமே என்னோட சன்னோட நிலைமையை கேள்விப்பட்டு கண்ணீரோட கைகோர்த்து என் மேல கைய வச்சு ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடுவீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன், என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொன்ன தேவன், விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொன்ன தேவன், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று யாக்கோப்பில் நாங்கள் பார்க்கின்றோமே. தகப்பனே, உமது காயப்பட்ட கரங்களால் அந்த கார்த்தியை தொடுங்கள் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த வல்லமை அவன் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கின்ற தேவன் அல்லவா நீர் ஆண்டவரே. மரித்தோரையும் உயிரோடு எழுப்புகின்ற தேவன். கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த கார்த்தியை தொட்டு இந்த சனிமை வெளியே கொண்டு வாருங்கள் என்று அத்தனை பேரும் ஒருமனப்பட்டு கண்ணீரோடு கதறி துடித்து ஜெபித்தார்கள். அவர்களுடைய ஒருமனப்பட்ட கண்ணீரோடு கூடிய ஜெபத்தை கேட்டு மரண பள்ளத்தாக்கில் அந்தகார இருளில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த என்னுடைய மகனை கர்த்தர் கரம் பிடித்து ஆச்சரியமான ஒளிக்கு தூக்கி எடுத்தார். அல்லேலூயா! ஆச்சரியமான ஒளிக்கு தூக்கி எடுத்தார். நான் அந்த பாஸ்டர் சர்ச்சில் இருந்து நேர ஆஸ்பத்திரிக்கு போனா எங்களுடைய கண்களை எங்களாலேயே நம்ப முடியல. என் மகனை சுத்தி டாக்டர்ஸ், நர்ஸ் இந்த அதிசயம், அற்புதம், மெடிக்கல் மிராக்கிள் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 58 வயசு வரைக்கும் நான் கும்பிட்ட தெய்வங்கள்லாம் கைவிட்ட என்னுடைய மகனை, அமெரிக்கன் டாக்டர்ஸ் கைவிட்ட என்னுடைய மகனை, கருணை கொலை செய்து விடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட என்னுடைய மகனை, 4 மாசமா கோமா ஸ்டேஜில் கடந்த என்னுடைய மகனை கர்த்தர் உயிரோட சுய நினைவோட வீல் சேர்ல உட்காந்து வச்சிருந்தார். ஆச்சரியமான ஆச்சரியம். அங்கிருந்த டாக்டர்ஸ், நர்ஸ் அத்தனை பேருக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். எல்லாருமே கைவிட்டாங்க, எல்லாருமே கைவிட்டாங்க. ஆனா நான் வெறுத்த இயேசு, நான் வெறுத்த இயேசு. எந்த இயேசுவை பத்தி பிரச்சாரம் பண்ணாலும் சரி அங்க போய் சண்டை போடுவேன், அந்த இயேசு. எந்த இயேசுவை பத்தி துண்டு பிரசங்கள் கொடுத்தாலும் சரி அங்க போய் நக்கல் அடிப்பேன், அந்த இயேசு. எந்த இயேசுவின் பெறால் அப்ளிகேஷன் வந்தாலும் சரி கிழிச்சு எடுத்து போட்டுருவேன், அந்த இயேசு. நான் வெறுத்த இயேசு. நான் ஜெபிக்காமலே மற்றவங்க ஜெபிச்சு 3 நாள் ஜெபத்துல எல்லாரும் கைவிட்டு என்னுடைய மகனை கர்த்தர் உயிரோடு எழுப்பியிருந்தார். ஆச்சரியமான ஆச்சரியம். அதுக்கப்புறம் இந்த பாஸ்டரும் சரி, அவர் சபையை சேர்ந்தவங்களும் சரி தினமும் வர ஆரம்பிச்சாங்க. பல மணி நேரம் என்னோட செலவழிப்பாங்க. ஆண்டவரை பத்தி, ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதங்களை பத்தி என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க. எனக்கு அவங்களுடைய ஜெபம் தேவைப்பட்டது, இயேசு தேவைப்படல. இவங்க அடிக்கடி இயேசுவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சோன்னே என் மண்டையில ரெட் லைட்டு பளிச்சுன்னு. ஆஹா, நம்ம இருக்கிற நிலைமையை புரிஞ்சுட்டு இவங்க கிறிஸ்தவங்களை கன்வெர்ட் பண்றதுக்காக இவங்க ட்ரை பண்றாங்க போல இருக்கு. படா கில்லாடியான ஆட்களப்பா. கொஞ்சம் அசந்தாலும் கோழி கொஞ்சம் அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு எப்போ என் மனசுல பட்டுச்சோ அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாலும் சரி நான் வாதம் பண்றேன், விவாதம் பண்றேன், விதண்டாவாதமே பண்றேன். நீங்க சொல்றதுல எங்க பகவத்கீதையில இருக்கு, ராமாயணத்துல இருக்கு, மகாபாரதத்துல இருக்கு, ராமலிங்க சுவாமிகள் சொல்லியிருக்கார், விவேகானந்தர் சொல்லியிருக்கார் அப்படின்னு அடிக்கிட்டே போறேன். என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாம் ஏட்டு சுரக்கா. என் பிள்ளைய காப்பாத்தலையே. நான் யோசிச்சு பார்க்கிறேன், இவங்க நம்மளை கிறிஸ்தவங்களா கன்வெர்ட் பண்றதுனால இவங்களுக்கு என்ன நன்மை? ஒரு ஹிந்துவை கிறிஸ்டியனா கன்வெர்ட் பண்றதுனால சபையில இருந்து 5000, 10,000, 50,000 ஏதாவது கொடுத்துட போறாங்களா? சபைகளில் லொட்டா போட்டுக்கிட்டு இருக்கு,
பல கிராமங்கள்ல